தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது டி20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையேயான 3வது டி20 போட்டி இமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவில் நேற்று இரவு நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்கள் முடிவில் 117 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி 15.5 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 120 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட டி20 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. ஜூனியர் ஆசிய கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான 12வது ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் 5வது லீக் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் மோதின. இதில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. ஆட்டத்தின் போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் 49 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. 46.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த இந்திய அணி 240 ரன்கள் எடுத்தது. 241 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் 41 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 150 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 90 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. டி20 கிரிக்கெட்டில் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய 3வது இந்திய வீரர் என்ற பெருமையை ஹர்திக் பாண்டியா பெற்றுள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது டி20 போட்டி தர்மசாலாவில் நடைபெற்றது. முதலில் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்த இந்திய அணியில் விளையாடிய ஹர்திக் பாண்டியா தனது முதல் ஓவரிலேயே தென்னாப்பிரிக்க அணியின் விக்கெட்டை வீழ்த்தினார். இதன் மூலம் ஆஸ்தீப் சிங் பும்ராவுக்கு பிறகு சர்வதேச டி20 கிரிக்கெட்டில் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாது உலக கிரிக்கெட்டிலேயே பேட்டிங்கில் 1000 ரன்கள், பந்துவீச்சில் 100 விக்கெட்டுகளையும் வீழ்த்திய ஒரே ஆல்ரவுண்டர் என்ற பெருமையும் ஹர்திக் பாண்டியா பெற்றுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலி 2025ஆம் ஆண்டுக்கான ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒவ்வொரு வருடமும் சிறந்த வீரர், சிறந்த வீராங்கனை, சிறந்த ஒருநாள் அணி, டி20 அணி என டெஸ்ட் அணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வழங்கி வருகிறது. அதன்படி 2025ஆம் ஆண்டின் சிறந்த ஒருநாள் வீரர் விருதுக்கு 10 வீரர்களின் பெயர்களை ஐசிசி பரிந்துரை செய்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை சொந்த மண்ணில் வெற்றிகரமாக முடித்த முன்னாள் இந்திய கேப்டன் விராட் கோலியின் பெயர் இடம்பெற்றுள்ளது. இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்திய வீரர் விராட் கோலி மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட்டில் சாதிக்க நினைக்கும் இளைஞர்கள் தங்களது இலக்கின் மீது நம்பிக்கை வைத்தாலே போதும், சாதித்து விடலாம் என இந்திய கிரிக்கெட் வீரர் சாய் சுதர்ஷன் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுக்கு இடையேயான 58வது விளையாட்டுப் போட்டிக்கான தொடக்க விழா சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் சாய் சுதர்ஷன் கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், விளையாட்டை பொழுதுபோக்கு என்று பார்க்காமல் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு ஒரு பாதை என்று கருத வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இதில் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீதரன் ஸ்ரீராம், சென்னை ஐஐடி கல்வி நிறுவன இயக்குநர் காமக்கொடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் கிரண் ஜார்ஜ் சாம்பியன் பட்டம் வென்றார். ஒடிசா மாநிலம் கட்டாக் நகரில் ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடர் நடைபெற்றது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் இந்தோனேஷியாவின் முகமது யூசுஃபுடன் மோதினார். ஆரம்பம் முதலே பொறுப்பாக ஆடிய கிரண் ஜார்ஜ் முதல் செட்டை 21-14 என வென்றார். இதற்கு பதிலடியாக முகமது யூசுப் 2வது செட்டை 21-13 என கைப்பற்றினார். வெற்றியாளரை நிர்ணயிக்கும் 3வது செட்டை கிரண் ஜார்ஜ் 21-16 என வென்று சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினார்.